ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று ஒரு மாதம் கழிச்சு இந்த கை ஃப்ராக்சர் ஆனதை டாக்டர் செக்கப்க்கு வர சொன்னாருன்னு போனோம். இந்த விரல்லாம் நல்லா மடக்கி எக்ஸசைஸ் பண்ண சொன்னார். இந்த 3 விரலும் எனக்கு வந்துருச்சு. இந்த 2 விரலும் வரவே இல்லை. பாருங்கள், கையெல்லாம் கருப்படிச்சு இந்த இடமெல்லாம் என்னமோ ஆயிடுது மொத்தத்தில். இந்த 2 விரலும் மடக்க வரல எனக்கு. அது வந்த உடனே ஆப்ரேஷன் பண்ண உடனே அடுத்த நாளே எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணுமோ, அது செய்யாமல் விட்டோம். அதில் ஒரு 4-5 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீணாக போனவன் தான் அவன். ஒரு 5 நாளுக்கு ஒன்றுமே தெரியாமல் வேஸ்ட் பண்ணிட்டு போனான். அதுக்கப்புறம் எங்களோட பர்ஃபெக்டான ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணார். லேட்டாக ஆரம்பித்ததுனால என்னமோ தெரில, இந்த 2 விரலும் எனக்கு மடக்க வரல, ஒன்றும் செய்ய வரல. டாக்டர் பார்த்துட்டு இந்த 2 விரலையும் சென்சேஷன் இருக்கான்னு கேட்டார். இருக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு 10 நாள் கழிச்சு வாங்க, அந்த கை மடக்க வரலன்னா ஆப்ரேஷன் பண்ணணுன்னாரு. ஆப்ரேஷனாகவே பயமாக இருக்குது. ஆப்ரேஷன் அனஸ்தீசியா கொடுப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, ஐசியூவில் ஒரு நாள் வைப்பாங்க, அப்புறம் ரூமில் ஒரு வாரம் வைப்பாங்க. அப்புறம் இது மாதிரி இவ்வளோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இது 10 நாளுக்குள்ளே நீ சரி பண்ணாட்டி அப்புறம் பண்ணும்போது கேட்கறதுக்கே பயமாக இருந்தது. ஆக்சுவலாக அவர் சொன்னதுக்கு என்னன்னா, கையில் இந்த இடத்துல ஒரு உள்ளே பிளேட் வச்சுருக்கோம், அது அதனால் கூட இருக்கலாம். அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டா இந்த ஃபிங்கர்ஸ் சரியாயிடும்னு சொன்னார். அதுதான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம். ஆமாம், அதனால் ஒரு பிரச்சனை வருதுங்க. அதையே உள்ளே வைக்கிறாங்கன்னு தெரில. அசல் இது ஆப்ரேஷனே தேவையில்லை, கட்டினாலே போதுன்னு ஃபிசியோதெரப்பிக்காரர் சொன்னார். அது எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் தான். என்னென்னா, இந்த டாக்டருங்க பொதுவாக இந்த சர்ஜன் தான் இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் இத்தனை ஆப்ரேஷன் பண்ணணுன்னு ஒரு கோல் வச்சுருப்பாங்க. அதுக்கு நான் தானே ஆப்டா அப்படின்னு தோணுது எனக்கு. என்னவோ போங்க, என்னவோ சொல்லுவேன், ஜோக்கில் சொல்லுவோம், என்னவோ போங்கன்னு அதுமாரி ஆகிப்போச்சு. இந்த 10 நாளுக்குள்ளே என் கையை நான் விரல் 2ஐயும் காப்பாற்றி ஆகணும். இல்லாட்டி ஆப்ரேஷன் சொல்லும்போது நைட்டில் படுத்த ஏற்கனவே ராத்திரி 2 மணி 3 வரைக்கும் தூங்காமல் கிடக்குறேன். இது கேட்டோடனே சுத்தமாக தூக்கம் கெட்டு போயிடும் போல் இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. கடவுள் தான் காப்பாற்றணும். இந்த 2 விரலையும் என்னை காப்பாற்றி விட்டாருன்னா எனக்கு போதும். அது அந்த ஃபிசியோதெரப்பிக்காரர் சொன்னதுன்னா 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நேற்று ராத்திரி பயந்துக்கிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கையில் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம. பெரிய பெரிய ஆப்ரேஷனு, கை உடஞ்சி தனியாக போகிறது, கால் உடஞ்சி தனியாக போய் ஒட்ட வைக்கிறாங்க. எப்படி தான் இதெல்லாம் தாங்குறாங்கன்னு நினச்சா பயமாக இருக்குது. நம்மளோட சேர்ந்து கூட இருக்கவங்களும் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரும் நாயா பையா உழைச்சி ஒரு மாதத்தில் ஒரு வழி ஆகிட்டார். அந்த மாதிரி ஆகிப்போச்சு.